ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சு பிரிஞ்சால் ஃப்ரை தாங்க. அம்மா வந்து ரசம் வச்சுட்டாங்க. நான் வந்து பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சால் தாங்க எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி நல்லா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கனமாகவும் வேணாம், ரொம்ப மெலிசாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியமான பீஸாக அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் மசாலாஸ் எல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து கார்ன்ஃப்ளோர், கடலை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள், நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனுங்க. இதெல்லாம் நல்லா ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பிரிஞ்சால், அதில் வந்து கோட் பண்ணிடலாங்க. வாட்டர் போட்டு கொஞ்சம் மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டுரும். எல்லாம் வந்து அந்த பீசஸில் ஒட்டிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மேரினேட் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே மேரினேட் பண்ண பிரிஞ்சாலாம் எடுத்து அதை ஒன்று ஒன்றா போட்டு 2 சைட்ஸுமே ஈக்குவலாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இது தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.